ஃபெலாஸ், என் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் கருவாடு தொக்கு எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நெத்திலி கருவாடு நான் எடுத்திருக்கேன். நெத்திலி கருவாடை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக பட் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக எப்படி ஒரு கருவாடு தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நீங்கள் இந்த மாதிரி பீஸ் கருவாடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் காரா கருவாடு அந்த மாதிரி ரொம்ப ஹார்டான கருவாடு நீங்கள் இதில் பண்ண முடியாது. இதுக்கு தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு வந்து நச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா. ஸோ இந்த கருவாடை வந்து சுடு தண்ணியில் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 மினிட்ஸு. அப்படி வச்சிங்கன்னா அதில் இருக்க உப்பு தேவையில்லாத கசடெல்லாம் போயிடும். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு போட்டு கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு. இது வந்து நான் நச்சு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பூண்டும் கருவாடும் ஒரு நல்ல காம்பினேஷன். எப்போவுமே நீங்கள் கருவாடு செய்யல ஜஸ்ட்டு பூண்டு நச்சு போட்டாவே அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம். நீங்கள் இங்கே சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணி. அப்புறம் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. கருவாடு எப்போவுமே நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அப்போ தான் அதில் இருக்க பாக்டீரியாஸோ இல்லை மண் அந்த மாதிரி இருக்கிறதுல வேஸ்ட் இதாகிடும், வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். அதே மாதிரி கருவாடு ஸ்டோர் பண்ணையிலையுமே கருவாடு வாங்கிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வரையில் இந்த மாதிரி பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துடும். அதனால தான் உங்களுக்கு ஒரு எல்லோயிச் இருக்குதுல. ஸோ அது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். கருவாடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் அந்த பேஸ்ட் கூட எல்லாம் செய்கிற மாதிரி. இங்கே வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, கொஞ்சம் சாஃப்டானாவே போதும். அந்த க்ரன்ச்சினஸ் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம நிறைய மசாலாஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும்தான் நம்ம மசாலா யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இது வந்து அந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டே உங்களுக்கு, அப்புறம் அந்த கருவாடோட ஒரிஜினல் ஸ்மெல் இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மிளகாத்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அதுக்கு ஜஸ்ட் அப்படியே மூழ்கிற அளவுக்கு. ஏன் அப்படின்னா அது கருவாடு கொஞ்சமாவது வேகணும், அதுக்காக அந்த கிரேவி கூட சேர்ந்து. இந்த நேரத்தில் நீங்கள் கிரேவியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வேணும்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா சில கருவாடு ரொம்ப உப்பாக இருக்கும். நம்ம உப்பை நிறையா ஆட் பண்ணாலும் ரொம்ப அதோட இது வந்து ரொம்ப உப்பாயிடும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நான் எப்போது இரும்பு கடாயில் தான் பண்ணுவேன். இது வந்து என்னோடய இரும்பு கடாய். இரும்புலேயே ஃப்ரையிங் பேன் மாதிரி இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இதில் வந்து லாஸ்ட்டாக அந்த ஒட்டி இருக்கிறத வந்து நம்ம ரைஸ் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்காக இது மட்டும் நான் கருவாடு இந்த மாதிரி மட்டும் இந்த இரும்பு கடாயில் செய்கிறது. நீங்களும் அப்படி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்ஸ்டிக்கை விட ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.